இப்போ அனைவருக்கும் வணக்கம். அம்மா ஒரு ஃப்ளவர் வாஷ் செய்யலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து 5.5 அடி வெட்டி 16 ஒயர் 5.5 அடி வெட்டி ஒரு வளையலில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 வரிசைக்கு கிராஸ் நாட் தான் போடணும். 16 ஒயர் 2 எடுத்து நம்ம எப்போவுமே கிராஸ் நாட் போடுவோமே அது மாதிரி இந்த மாதிரி அந்த வளையலில் வந்து நம்ம 2 மடித்து ஈவனாக வச்சு நம்ம அந்த 16 ஒயரையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் வந்து ஒரு 5 வருஷம் போடலாம். பாருங்கள், ஒரு வருஷம் தான் போட்டிருக்கேன் நான். இந்த ஒரு ஒயரு நம்ம இன்சர்ட் பண்ணலேருந்து இந்த பக்கம் ஒரு ஒயரு இந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து கிராஸ் நாட்டு எப்பவும் போடுமே கிராஸ் நாட் ஒயரு அந்த மாதிரி கூடைக்கு போடுற மாதிரி போட்டிருக்கேன். 5 வருஷம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா. நான் இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ளவர் வாஷ் போட போடுறேன், காமிக்கிறேன். ஒரு வருஷம் போட்டிருக்கிறேன், இன்னும் ஒரு 5 வருஷம். 16 ஒயரு 5.5 அடி 16 ஒயரையுமே 2 மடித்து இந்த வளையலில் நம்ம இது வந்து ஸ்கூல்லையெல்லாம் சொல்லி கொடுத்தது. ரொம்ப நாள் ஆச்சு, சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி வருது, இன்புட் எப்படி இருக்குது, அவுட்புட்டு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போட்டாச்சு. அடுத்து பீட்ஸ் வச்சு போட போகிறேன். நான் ப்ளூ கலர் பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். 2 கிராஸ் ஒயர்லேயே 2லேயுமே பீட்ஸ் வச்சு போட்டுக்கலாம். இந்த கலருக்கு இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த 2 கிராஸ்லையும் 2 கிராஸாக வருதில்ல, எல்லாத்துலேயும் வந்து இந்த பீட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கப்பா, இது வந்து கிராஸ் நாட் மட்டும் போட்டுக்கிறேன். இது இந்த கிராஸ் நாட்டில் இடையில பீட்ஸ் வச்சு 4 வருஷம் போட்டாச்சு. 1 2 3 4. இது வந்து 5 வருஷம், இது 4 வருஷம். இனி இதே மாதிரி நெருக்கமாக பீட்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் கிராஸ் நாட் போட்டு ஒரு 4 வருஷம் போடலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிரும். இந்த வளையல் கேப்புக்கெல்லாம் மறுபடியும் ஒயர் வந்து சொருகிக்கலாம். பீட்ஸ் கலரும் ஒயருக்கு நல்லா இருக்கா? ஃப்ளவர் வாஷ் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கங்க. 16 ஒயரு 5.5 அடி எல்லாத்தையும் இந்த வளையலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் வரத்துக்கு கிராஸ் நாட் போட்டுக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து சுற்று ஒயர்லாம் இல்லைப்பா, அந்த கிராஸ் நாட்லேயே வந்து நம்ம பீட்ஸ் சொருகிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே கிராஸ் நாட் போட்டிருக்கிறோம்ல, இதில் ஒரு பீட்ஸ் இதில் ஒரு பீட்ஸ் இதில் ஒரு பீட்ஸ் இதில் ஒரு பீட்ஸ் இப்படி சொருகி தான் இந்த நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம். இனி மறுபடியும் இதே மாதிரி பீட்ஸ் இல்லாமல் ஒரு 4 வருஷம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தப்பாக வந்திருக்கு பாருங்களேன். 4 பாசி வச்சு அப்புறம் வந்து ஒரு 4 வருஷம் கிராஸ் போட்டு ஒரு 4 எடுத்து இந்த கூர்மையான பாகம் 4 எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற வயர்களை உள்ளே சொருகி விட்டாச்சு. கீழே 4 வருஷம் மேலே 4 வருஷம் மறுபடியும் கிராஸ் நாட் 4. அதுக்கப்புறம் 4 எடுத்து ஒரு இன்னும் வரையில் 4 எடுத்து 3 பிரிச்சுக்கணும். இருக்கிற வயரை இப்படி போட்டுக்கணும். பாருங்களேன், இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கு நான் ஃப்ளவர் செஞ்சிட்ருக்கேன். எப்படி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் நானே. செஞ்சுட்டு அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டிசைனாக ஒவ்வொரு கலராக இதில் வந்து நிறைய கலர் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த ப்ளூ கலர் கலந்ததுனால ப்ளூ, ஃபேண்டா கலர் துண்டு ஒயர்கள் நிறைய இருந்துச்சுன்னா நிறைய கலரில் இந்த மாதிரி டிசைன் வச்சு நம்ம இதில் வந்து ஃபேண்டா கலரில் பீட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பீட்ஸ் வந்து போட்டுருக்கேன் பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு அழகாக இருக்குது. போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. பூவெல்லாம் செஞ்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். க்ரீன் கலர் வந்து நல்லாயிருக்கு. நம்ம எங்கே செட் பண்ணி வைக்கிறோமோ அங்கே கரெக்டாக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டேபிள் மேலே வச்சோம்னா கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. சூப்பராக இருக்கா? கடைசி அவுட்புட் இப்படி தாப்பா வந்திருக்கு. நீங்கள் எப்படி பண்ணி இந்த லீஃபெல்லாம் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. கலர்